இன்னா பலவுனாஹும் கமா பலவுனா அஸ்ஹாபல் ஜன்னா. ஒரு தோட்டக்காரர்களை நாங்கள் சோதித்தோம். பயிர் செஞ்சாங்க, விளைச்சல். ஏதோ என்ன பயிருன்னு அல்லாஹ் சொல்லல, ஏதோ பெரிய தோட்டம், பழந்தோட்டம்னா ஒரு மாங்காய் தோட்டம் அல்லது ஒரு பேரக்காய் தோட்டம் அல்லது ஒரு பப்புளுக்காய் தோட்டம், இப்படி ஏதாவது ஒரு தோட்டத்தை வச்சுக்குவோம், அல்லது வயலுண்டா வச்சுக்குவோம். பெரிய தோட்டம், சும்மா ஒருத்தர் தோட்டம் அல்ல, ஒரு கிராமத்திட ஒரு 10-15 பேர் சேர்ந்து பிசினஸ் செஞ்ச பெரிய தோட்டம். கிட்டத்தட்ட 10-20 கோடி ப்ராஃபிட் வரக்கூடிய ஒரு தோட்டம். விளைச்சல் வந்துட்டு ஒரு 3 மாசமோ 4 மாசமோ கஷ்டப்பட்டு நாளைக்கு வெள்ளனைக்கு போய் அறுவடை செய்யறதுக்கு ரெடி ஆகிறாங்க. இது அக்ஸமு லயஸ்ரி முன்னஹா முஸ்பிஹீன். ராவ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து, பிசினஸ்மேன் அந்த 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 தோட்டத்தை இன்வெஸ்ட் பண்ணின எல்லாரும் ஒன்று சேர்ந்து எல்லாம் பேசிக்கொள்றாங்க. நாளைக்கு பெய்த்து சும்மா அதெல்லாம் பிச்சு கன்ஃபார்மா வளர்ந்துட்டு ஒழுதும் பேசல. அல்லாவை நம்பி இருந்தவர்கள் நாளைக்கு பெய்த்து எல்லாம் பிச்சு வேற லெவல்ல பிசினஸ் பெருக போகுது, நாளைக்கு செட்டில் ஆகுறோம். ராவ் பேசிக்கொள்றாங்க. லயஸ்ரி முன்னஹா, சத்தியமா நாங்க வெள்ளனைக்கு பெய்த்து எல்லாம் பறிக்கிறேன், முந்தின அந்தில பெய்த்து தோட்டத்தை பார்த்துட்டு வந்துட்டான். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வலா யஸ்தஸ்னூன், இன்ஷா அல்லாஹ்ன்ற ஒரு வார்த்தை சொல்லல. நம்ம எவ்வளவு பேசுறோம், பயப்படாதீங்க, பொய்யா இருந்தா பாருங்க 2 மாசத்துல இந்த கடையை இன்னைக்கு செஞ்சு காட்டுறனா இல்லையான்னு பாருங்க. இன்ஷா அல்லாஹ், நம்மளுக்கு அது நினைக்கிறதோ அதை பத்தி அல்லாஹ் இந்த ஒரு வார்த்தைக்காக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அல்லாஹ் சரித்திரம் சொல்லுகிறான், வலா யஸ்தஸ்னூன், இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பெய்த்து பிப்பமும் அவங்க சொல்லல. ஃபதாஃப அலைஹா தாயிஃபும் மிர் ரப்பிக வஹும் நாயிமூன், எல்லாம் படுத்துட்டு தூங்கிட்டாங்க. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிற நேரம் ஒட்டுமொத்த தோட்டத்தையும் நெருப்பால சூழ்ந்து கருக்கி சாம்பலாக்கினோம். ஃப்ளட். வலா யஸ்தஸ்னூன், செஞ்ச பாவம் என்ன தெரியுமா? எல்லாரும் பேசி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு போயிட்டு பிப்பம் சொல்லல, அவ்வளவுதான். இது ஒரு குத்தமா? இது ஏன் அல்லாஹ் தஆலா அவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்தான் தெரியுமா? அவனுக்கு அல்லாஹ் அவ்வளவு அருள் செஞ்சான், செய்யாத எல்லாத்தையும் கொடுத்தான், மார்க்க அறிவை கொடுத்தான். இது அகதுனா மீசாகக்கும் வரஃபைனா ஃபௌகக்கும் தூர். யூதர்களுக்கு அல்லாஹ் ஒப்பந்தம் எடுக்கிற நேரம் தூர் மலையை தலைக்கு மேல தூக்கி வச்சு அல்லாஹ் ஒப்பந்தம் எழுதினான். அப்படி அற்புதத்தை கொடுத்தான், கடலை பொளந்து கொடுத்தான். அவ்வளவு அருள் செஞ்ச நீ இன்ஷா அல்லாஹ்ல மிஸ் பண்ண கூடாது. மற்றவன் எவ்வளவோ பிசினஸ் செய்யறான், அவன் அல்லாவே நம்பல, அவனுக்கு அல்லாஹ் கொடுப்பான். நீ இன்ஷா அல்லாஹ் சொல்லாம செஞ்சா மொத்த கடையையும் அல்லாஹ் பத்த வச்சிடும். இது மட்டுமல்ல, இன்ஷா அல்லாஹ் சொல்லாதது மட்டுமல்ல, அடுத்த சப்ஜெக்ட் தெரியாது, அல்லாஹ் டோட்டலா அழிச்சு போட்டான். அடுத்த நாள் வெள்ளனை எல்லாரும் எழும்பி சாம்பல்களை போன்று அல்லாஹ் மாற்றினான், தோட்டத்தை சாம்பல் ஆக்கிட்டான் அல்லாஹ். வெள்ளனையோட எல்லாரும் எழும்பி ஃபதனாதவு முஸ்பிஹீன், காலையில எழும்பி எல்லாரும் ரெடி ஆகிறாங்க, எல்லாரும் வாங்க போம் என்று எல்லாரும் பேசிக்கொண்டு போறாங்க. போற வழியில எல்லாரும் அல்லாஹ் அழகா சொல்றான், ஃபன்தலகு வஹும் யதகாஃபதூன். போற வழியில் ஒருத்தர் பக்கத்தை அல்லாஹ் அப்படியே சொல்றான், யதகாஃபதூன்டா காதுல ஊதுறேண்டும், சத்தம் போட்டு செல்லல, அவரு காதுல ஊதி கொண்டார்கள். அல்லாஹ் யதுகுலன்னஹல் யௌம அலைக்கும் மிஸ்கீன். நான் செஞ்ச எவ்வளவு அநியாயக்காரன்ன்றதை அல்லாஹ் சொல்றான். ஆனா செஞ்சது பெரிய பாவம் அல்ல. ராவ் இன்ஷா அல்லாஹ் சொல்லல, மொத்தமா தோட்டத்தை அழிச்சான். வெள்ளன போற நேரம் ஆளுக்கால் காதுல ஊதி கொள்றாங்க, இந்த ஏழைகளை மட்டும் யாரையும் உள்ளுக்குற்ற கூடாது. நான் வாரானல், எல்லாரும் ஓசில தின்ன வாரானல், எல்லாம் பேக் எடுத்துக்கொண்டு வாரானல், எல்லாரும் பிரிச்சுட்டு பைத்துருவானல், இவன்ல மட்டும் இன்னைக்கு தோட்டத்துக்குள்ள விட்டுறப்படாது. சத்தம் போட்டு ஊர்ல அறிவிச்சிட்டு போகல, அப்படியே ரோட்ல போற நேரம் திடீர்னு அந்த அங்கலா பக்கத்துல அந்த அவன் வாரான் பேக் எடுத்துட்டு ஒத்தனையும் தோட்டத்துக்குள்ள விட்டுறப்படாது. இது ஒரு பெரிய வேலையா? இது நம்ம சிம்பிளா கடையில வேலை பார்த்துட்டு இருக்கிற நேரம் யாசகம் கேட்டு ஒருத்தர் வாரார், நீ கொடுக்க போறதே 20 ரூபா 10 ரூபா,
அப்படி கொஞ்சம் அங்கே பெய்த்து வாங்க, அவர் பிஸி ஆயிட்டார், பெய்த்து வாங்கன்ட்டு இங்கே குசு குசுண்டு கதை. இவனுக்கு எல்லாம் கை காலை வச்சுக்கொண்டு நல்லா திண்டு குலைச்சி பொழைக்க வேண்டியதானே. சல்லி கொடுத்து கொடுத்தே நாசமா. ஒரு வார்த்தை பேசினா மொத்த கடையே நல்லா பத்த வச்சிருவான். அதுதான் இது சிம்பிள். நம்ம தெரியாம எவ்வளவு பேசுகிறோம் சகோதரர்களே. மற்றவனை பற்றி பேசுறோம், மற்றவர்களுடைய குறைகளை பேசுறோம், எல்லாம் கணக்கெடுக்க மாட்டான், அல்லாஹ் பார்க்கிறான் இல்லைன்னு நினைச்சு குசு குசு குசுண்டு 2 பேர் அவரை பத்தி பேசிக்கல, இந்த வார 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 என்ன செய்தின்னு அப்படியே கதையை மாத்துறோம். ஏன் அல்லாஹ் எழுத மாட்டானா? அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அறிவுடையவர்கள் ஏன் இது சின்ன இதெல்லாம் சப்ஜெக்டே இல்லை. ஏன் அல்லாஹ் தாலா தோட்டத்தையே அழிச்சான் தெரியுமா? அல்லாஹ் அவர்களுக்கு நிறைய அருள் செய்தான். நாங்களும் சகோதரர்களே குர்ஆனையும் ஹதீஸையும் படித்தவர்கள் மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள். சின்னதீண்டு ஊற்றதுல அல்லாஹ் கடுமையா தண்டிப்பான்.